குருக்ஷேத்திர போரின் கடைசி இரவு. எல்லா வீரர்களும் விழுந்துவிட்டனர். இரவு முழுவதும் நெருப்பின் வாசமும் இரத்தத்தின் வாசமும் கலந்திருந்தது. அப்போது துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் கோபமும் பழிவாங்கும் தீயும் நிறைந்த கண்களுடன் பாண்டவர்களின் முகாமை நோக்கி நடந்தான். என் தந்தையை ஏமாற்றி கொன்றார்கள், அவர்களுக்கும் அமைதி கிடைக்க கூடாது என்று முணுமுணுத்தவனாக பிரம்மாஸ்திரத்தை வெளிப்படுத்தினான். அது ஒரு தீவாயு போல வானத்தை பிளந்தது. ஆனால் அங்கே வந்தார் கிருஷ்ணர். அவரது கண்களில் கருணை இருந்தாலும் அந்த கருணை கடுமையாக மாறியது. அஸ்வத்தாமனே, நீ பிராமணன். ஆனால் இன்று பிராமணனின் கடமையை மறந்துவிட்டாய். உன் ஆயுதம் இனி யாரையும் காப்பாற்றாது. நீ உயிருடன் இருப்பாய், ஆனால் மரணத்திற்கு ஏங்கும் நிலையில். அந்த சாபம் கேட்டவுடன் அஸ்வத்தாமனின் மண்டையில் ஒரு தீப்புண் தோன்றியது. அது ஒருபோதும் ஆறவில்லை. அன்றிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தன. சிலர் சொல்வார்கள், இமயமலைக்கு செல்லும் வழியில் ஒரு பழைய கோவிலில் ஒரு பெரிய புண்களால் நிறைந்த மனிதர் இரவில் அஸ்வத்தாமன் என்று அழைக்கப்படும் நான் இன்னும் மன்னிப்பு தேடுகிறேன் என்று குரல் கொடுக்கிறார். அவர் வந்து கோவிலில் பூக்களையும் மணலும் வைப்பாராம். காலை எழுந்ததும் அந்த இடம் சுத்தமாக இருக்கும். ஆனால் யாரும் அவரை நேரில் காண முடியவில்லை. அஸ்வத்தாமன் இன்னும் பூமியில் தன் சாபத்தை கழிக்க முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார் என்று மக்கள் நம்புகிறார்கள்.